பிரைஸ் லார்ட் குட்டீஸ். ஏசப்பா உங்களை உயரத்தில் வைப்பார். எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடுச்சா? கூடவே அப்பா அம்மாவோட கண்டிஷன்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்கு அப்பா அம்மா உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு? வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள பார்ப்போம். சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது நம்ம சொந்த ஊருக்கு போறது தான். அங்க போய் நம்ம கசின்ஸ் கூட டயர்ட் ஆகுற வரைக்கும் ஜாலியா விளையாடுறது, டயர்ட் ஆன பிறகு வெயிலுக்கு எதமா இளநீர் குடிக்கிறது, நுங்கு சாப்பிடுறது, அப்புறம் கிணத்துக்கு போய் ஒரு குட்டி நீச்சல் விளையாடுறதுன்னு ஜாலியா இருக்கும். இப்படிதான் ஜானும் பீட்டரும் அவங்களோட லீவ்ல அவங்க மாமா வீட்டுக்கு போனாங்க. மாமா அவங்களுக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சாங்க, புது ட்ரெஸ்லாம் வாங்கி தந்தாங்க, நிறைய கிராமத்துல விளையாடுற விளையாட்டு எல்லாம் கூட சொல்லி தந்தாங்க. அப்பதான் மாமா ஜான் கிட்டையும் பீட்டர் கிட்டையும், இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. உடனே ஜான், மாமா இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொன்னான். பீட்டர் உடனே, ஜாலி மாத்திரம் இல்ல மாமா, அம்மாவோட திட்டு இல்லாம கண்ட்ரோல் இல்லாம இருக்கேன்னு சொன்னான். அம்மா எதுக்கு திட்டுறாங்க, ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு மாமா யோசிச்சாங்க. சரி வாங்க நம்ம பட்டம் விளையாட போலான்னு அழைச்சிட்டு போனோம். பட்டம் விளையாடிட்டே இருந்தாங்க. பட்டம் மேல பறக்க பறக்க ஜானுக்கும் பீட்டருக்கும் சந்தோஷத்தோட அளவை சொல்லவே முடியல. மாமா திடீர்னு நூலை கீழே இழுத்து பிடிச்சாங்கன்னா பட்டம் கீழே இறங்கும். திடீர்னு பட்டம் மேல போகும், திடீர்னு பட்டம் கீழே இறங்கி வரும். இப்படியே ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாமா அந்த பட்டத்தை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. இவங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பட்டம் அங்கேயும் இங்கேயுமா அலமோதிட்டே இருந்துச்சு. உடனே ஜான், மாமா அந்த பட்டத்தை கழட்டி தான் பிடிங்களேன், அது அலமோதுது பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. மாமா அந்த பட்டத்துல இருந்த நூலை அப்படியே அறுத்து விட்டுட்டாங்க. மேல பறந்துட்டு இருந்த அந்த பட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி காணாமலே போயிடுச்சு. ஜானும் பீட்டரும், ஏன் மாமா இப்படி செஞ்சீங்க, பட்டம் நல்ல உயரத்துல அழகா பறந்துட்டு இருந்துச்சு, நூல் மாத்திரம் நீங்க கையில பிடிச்சிருந்தா அது இன்னும் உயரத்துல பறந்துருக்கும்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்பதான் மாமா, அந்த பட்டம் மாதிரிதான் நீங்க 2 பேரும் எங்களுக்கு, உங்களோட சின்ன வயசுல உங்களை சரியான பாதையில நடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை இயேசுசாமி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்காக தான் உங்களை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஜானும் பீட்டரும் எதுக்காக அப்பா அம்மா அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பார் தம்பி தங்கச்சி, பைபிள்ல கூட யோசேப்புன்னு ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்த நன்னனை கண்ட்ரோலா வளர்த்தாங்க. ஒரு சூழ்நிலையில அவங்க அப்பா இல்லாத போது கூட அப்பா சொல்லி கொடுத்த தேவ பயத்துல தன்னை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பஞ்சத்துல எல்லா தேசமும் கஷ்டப்படும் போது இவர் ஒரு தேசத்துக்கே அதிபதியா மாறி அந்த தேசங்கள்ல போஷிக்கிற ஒரு ஆகாரம் கொடுக்கிற ஒரு மனுஷனா மாறினாங்க. இளையகுமாரன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் பிடிக்கவே பிடிக்காது, உதாசீனப்படுத்திட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் வித்துட்டாங்க. கடைசியில அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டாங்க. வேதத்துல எப்படியா வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் கனம் அடைவான்னு. ஏசாமியும் உன் அப்பா அம்மாவும் உனக்கு சொல்லுகிற பாதையில அந்த கண்ட்ரோல்குள்ள நீங்க வளர்ந்தீங்கன்னா ஒரு நாள் நிச்சயமா ஒரு பெரிய உயர்வுல ஒரு பெரிய கணத்துல ஏசாமி உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. யாரை போல நீங்க இருக்க போறீங்க? சாய்ஸ் உங்க கையில கொடுக்குறேன்.